இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க, விருது வாங்கினாங்க, வந்தாங்க, நமக்கு பெருமை, ட்விட்டர்ல போடுறோம், நமக்கு சந்தோஷம். நம்ம தலைவனுக்கு இவ்வளவு விருது கொடுக்குறாங்களா, இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி. யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க ஃபியூச்சர்ல போகும் பொழுது அபுதாபியில ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. BAPS அமைப்பு, குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, சாமிநாராயணன் செக்ட் அவங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போகணும். கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும். இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE பொறுத்தவரை இந்த 7 எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் அங்க ஸ்டேட் கிரைம். அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூ வில் பி அரஸ்டட் அண்ட் given the strictest punishment. ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி. எஸ், அந்த நாட்டுடைய சட்டம், அவங்க மதம், அவங்க நடத்துறாங்க, நம்ம ஒபே பண்ணணும். யாருமே ஐடியில கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டில நீங்க கொண்டு போக முடியாது துபாயில இருந்து. சோ அந்த நாட்டுல ஒரு கோவில் கட்டுறாங்க. அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் லா இருக்கக்கூடிய நாடு. சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன, சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க? 2 பேர் தாங்க காரணம், மேல கடவுள், இன்னொன்னு மோடி அப்படின்னாரு. எப்படி சாமி மோடி காரணம்? அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி, பிரமுக் சுவாமி, 1997 அபுதாபி போறாங்க, ஷார்ஜா மண்ணுல போறாங்க, எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. போகும்போதே சொல்றாங்க இறக்கி விடுங்கப்பா. அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி, பெரிய சாமி, கீழே இறக்கி விடுறாங்க. அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு அப்படி கண்ணில் வச்சு சொல்றாரு, இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள். சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சாமி பேசுறீங்க? இது ஒரு இஸ்லாமிக் நாடு, கடுமையான ஷரியாலா இருக்கக்கூடிய ஒரு நாடு, சிலையே உள்ள கொண்டு வர முடியாது. எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான், எல்லாம் பொறுமையா இருங்க, அவன் கோயில் கட்டுவான். 97 சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வீடியோ போட்டு காட்டுவாங்க. ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஒரு மனுஷன் வருவான், பொறுமையா இருங்க, he will build it. அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க, இந்தியாவுடைய தலைவராக.